ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃபெஸ்டிவல் வருதுனாலே நம்ம முகத்தை பிரைட்டாக க்ளோவாக அழகாக வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அதுக்காக நம்ம பியூட்டி பார்லருக்கும் போவோம். அந்த மாதிரி பியூட்டி பார்லருக்கு போக முடியாதவங்க வீட்டிலே நேச்சுரலாக எப்படி ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபேஷியல் பண்ணி நம்ம முகத்தை பிரைட்டாக க்ளோவாக அழகாக வச்சுக்கலான்ற டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 4 மெத்தட் இருக்குது. முதல்ல கிளென்சிங் மெத்தட். அதுக்கு ஒரு க்ளீன் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் பால் எடுத்துக்கலாம். இதில் டிப் பண்ணிவிட்டு முகத்தில் ஒரு 2 நிமிஷம் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை வாஷ் பண்ணிடலாம். இதனால நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாமே ரிமூவ் ஆகுது. காய்ச்சாத பாலை நம்ம முகத்தில் அப்ளை பண்ணும்போது முகத்துக்கு நேச்சுரலாகவே நல்ல ஒரு ஸ்கின் பிரைட்னிங்கும் கிடைக்கும். அடுத்ததாக ஸ்டீமிங் மெத்தட். அதற்கு நான் இன்னைக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த 1/2 லிட்டர் தண்ணியில் ஒரு 10 வேப்பிலை இலைகள் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 சிட்டிகை மஞ்சள் பொடி, அதாவது கஸ்தூரி மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ நான் அது மாதிரி தான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம முகத்தை ஒரு 5 நிமிஷம் நம்ம காட்டணும். இதனால நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த போஸ் ஈஸியாக ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணும்போது ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு பண்ணுறதுனால ஈஸியாக அங்கே இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஃபேஸ் பேக் போடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது அதனுடைய மூலப்பொருட்கள் எல்லாமே நம்ம முகத்தில் ஈஸியாக போய் ரீச் ஆகி நல்ல ஒரு பர்மனன்ட் ஸ்கின் ஒயிட்னிங் கிடைக்கும். பொதுவாகவே முகத்தில் முகப்பொருட்கள், கரும்புள்ளிகள், ஓப்பன் போஸ் அதிகமாக இருக்கிறவங்க அடிக்கடி இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் மெத்தட், அதாவது முக்கியமாக நேச்சுரலான இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் மெத்தட் பண்ணும்போது ஈஸியாகவே அவங்க முகத்தை ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். முகப்பொருட்கள் குறைய ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷம் நம்ம முகத்தை இந்த மாதிரி காமிச்சதுக்கப்புறம் கழுவக்கூடாது. ஒரு டவலை யூஸ் பண்ணி முகத்தை நல்லா அழுத்தி தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஒரு ஃபேஸ் பேக்கு. ஃபேஸ் பேக்குக்காக நான் ஒரு க்ளீன் பவுல் ஒன்று எடுத்துருக்கேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர், அதாவது ஆரஞ்சு தோல் பொடி சேர்த்துருக்கேன். ஆரஞ்சு தோல் பொடி இல்லை உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் ஆரஞ்சு பழ ஜூஸை கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட ஒரு அரை தக்காளி பழத்தை நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். உங்களுடைய சருமம் ரொம்பவே ஆயில் சருமமாக இருந்துச்சுன்னா இது கூட நீங்கள் ரோஸ் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதாவது சப்போஸ் ரோஸ் வாட்டர் இல்லை உங்கள்கிட்டனா கொஞ்சமாக தண்ணியும் கொஞ்சமாக தயிரும் சேர்த்து மோர் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டு அதை கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தலாம். இல்லை உங்களுடைய சருமம் ரொம்பவே ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது கூட பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தலாம். நான் இன்னைக்கு காய்ச்சாத பால் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துருங்க. இப்போ நம்முடைய ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம், அதாவது முகம் மற்றும் கழுத்து பகுதியில் அப்ளை பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சி விடுங்க. உங்கள் முகத்தில் பருக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா தேய்க்காதீங்க, ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணி விட்டால் போதும். ஒரு 15 நிமிஷம் இதை நீங்கள் அப்படியே காய விடுங்க. இந்த முகத்தில் இந்த ஃபேஸ் பேக் போடும்போது முகத்துக்கு எந்த வித அசைவும் கொடுக்காம அப்படியே உட்காந்துருங்க. ஏன்னா நல்ல ஒரு டைட்னஸ் கிடைக்கும். முகத்தில் டைட்னஸ் கிடைக்கும் போது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தோல் சுருக்கங்கள் எல்லாம் நீக்கிட்டு முகம் நேச்சுரலாகவே நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்கும். இதில் நம்ம ஆரஞ்சு தோல் பொடி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கடலை மாவு சேர்த்துருக்கோம். இது ரெண்டுமே இன்ஸ்டண்ட்டான உங்கள் முகத்துக்கு நல்ல ஒரு பிரைட்னஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஷியலை நீங்கள் வாரத்தில் ஒரு தடவைன்னு சொல்லிட்டு மாதம் ஒரு 4 தடவை பண்ணிக்கங்க அடிக்கடி. இதனால உங்கள் முகத்துக்கு நேச்சுரலாகவே நல்ல ஒரு பர்மனன்ட் ஸ்கின் ஒயிட்னிங் கிடைக்கும். இதில் பயன்படுத்தியிருக்க கஸ்தூரி மஞ்சள் உங்களுடைய முகத்தை நல்லா க்ளோவாக அழகாக வச்சுக்கிறதுக்கும் சின்ன சின்ன கரும்புள்ளிகள் இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு நான் தொடச்சிட்டேன். அடுத்ததாக டோனர் மெத்தட். அதுக்காக நான் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் ஒரு 4 சொட்டு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முகத்தில் ஜஸ்ட் கொஞ்ச நேரம் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்படியே விட்டுடலாம். ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபேஸுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸ் கொடுக்கணும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி அலோவேரா ஜெல் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைஸ் க்ரீம் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட அப்ளை பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா இந்த டோனர் மெத்தட் நம்ம ஃபேஸில் போஸை ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஸ்டீமிங் மெத்தட் பண்ணி அந்த போஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக பருக்கள் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் போஸ் இருக்கிறவங்க இந்த டோனர் மெத்தடை அடிக்கடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக அந்த ஓப்பன் போஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேஷியலை ரொம்ப சிம்பிளான ஃபேஷியலை நீங்களும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ஆசைத்துங்க. அப்புறம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் வியூவர்ஸ் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. வெடிகள்லாம் வெடிக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து வெடிங்க. டேக் கேர். தேங்க்யூ. பை பை.